ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் எப்படி ப்ரைவேட்லேயும் பப்ளிக்லேயும் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போடலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இப்போது இது ஃபேஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். இப்போ இங்கே நேம் என்ற இந்த மேலே 3 லைன்ஸ் இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் வரும். இதில் இங்கே எடிட் ப்ரொஃபைல் பக்கத்தில் 3 டாட்ஸ் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த 3 டாட்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். லைனாக நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் லாக் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லாக் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இப்போது இந்த ப்ரொஃபைல் வந்து லாக்கில் இருக்குது. நான் வந்து லாக் பண்ணிட்டேன். உங்களது லாக்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லாக்கில் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட்டு வந்து உங்களை தவிர வேறு யாராலையும் பார்க்க முடியாது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட் போட்டு காமிக்கிறேன். லாக்கில் இருக்கும்பொழுது எப்படி இருக்கும், லாக் இல்லாத டைமு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு போஸ்ட் அப்ளை பண்ணுறோம். இப்போ நான் இந்த போஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து என்னுடைய ப்ரொஃபைல் வந்து லாக்கில் இருக்குது. இப்போ மேலே இங்கே இருக்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது. ஏன்னா என்னுடைய ப்ரொஃபைல் வந்து இப்போ லாக்கில் இருக்குது. அதனால் வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் தான் காட்டும். இப்போ நான் அது பப்ளிக் மாற்றினா கூட அங்கே நான் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறதுனால என்னுடைய ப்ரொஃபைல் வந்து லாக்கில் இருக்கிறதுனால அது ஃப்ரெண்ட்ஸ் மாற மாட்டேங்குது. இப்போ நான் போஸ்ட் போட்டுவிட்டேன். இப்போ இந்த போஸ்ட் வந்து நான் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ வேறு யாரும் அதர் பப்ளிக் வந்து இப்போ இந்த போஸ்ட் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இது ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம லாக் வந்து அன்லாக் பண்ணி பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் வந்து போஸ்ட் போடும்போது இது யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்றதுனால நம்ம வந்து நமக்காக லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுவோம். அதனால தான் அது வேறு யாராலையும் பார்க்க முடியாது. இப்போ நம்ம வந்து அன்லாக் பண்ணிடுறோம். இப்போ நம்ம பப்ளிக்கில் வைக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணணும். இங்கே பாருங்கள், மோர் பீப்புள் மேபி சி த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி லைனாக ஒன்று ஒன்றா வருது இல்லைங்களா. இப்போ வந்து ப்ரொஃபைல் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் போஸ்ட் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். போடுறேன் நான் இங்கே. இப்போ இந்த போஸ்ட் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அன்லாக் பண்ணிட்டேன். அதனால் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பப்ளிக்கில் தான் இருக்கும். நான் பப்ளிக் இப்போ மாற்றிட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே நான் இப்போது இது அன்லாக்கில் போட்டிருக்கேன். அன்லாக் பண்ணும்போது இது பப்ளிக்காக மாறிடும். இப்போது இந்த போஸ்ட்டு பாருங்கள். இப்போ இது எப்படி, இந்த போஸ்ட் வந்து நம்ம பப்ளிக்காக போட்டிருக்கோமா அப்படின்னு எப்படி செக் பண்ணலான்னா, இங்கே நம்ம போட்டிருக்கிற இந்த போஸ்ட்டில் சைடில் 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எடிட் ப்ரைவசின்னு இருக்கும். இங்கே போய் பார்த்திங்கன்னா நம்மளுடைய போஸ்ட் வந்து இப்போ பப்ளிக்கில் இருக்கும். இப்போ நம்ம பப்ளிக்கில் இருந்துச்சுன்னா நம்மளுடைய போஸ்ட் வந்து எல்லாருமே பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போது என்னுடைய போஸ்ட் வந்து பப்ளிக்கில் இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய போஸ்ட் வந்து இங்கே போடும்போது அது பப்ளிக்கில் இருக்குதா இல்லை ஃப்ரெண்ட்ஸில் இருக்குதா நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பப்ளிக்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய போஸ்ட் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends. This video sponsored by BuyMode e-shopping app. நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி பொருட்களும் இந்த ஆப்பில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பொருட்கள் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணிக்கோங்க.